அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இது வந்து ஒரு சித்த மருத்துவ கண்காட்சி ஒண்ணு நடந்தது. அது ஆக்சுவலா நான் வந்து கடைசியில பார்க்குற மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது இந்த 9தோடவே முடிஞ்சிடுச்சு. கடைசி நாள் தான் நான் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த கண்காட்சி வந்து எதுக்கு நான் இத வந்து அ இத வந்து பதிவு போடணும்னு விருப்பப்பட்டேன்னா, இந்த மாதிரிலாம் மூலிகையோட விதைகளும், மூலிகை செடிகளும் ரொம்ப அழகா இருந்தது. அது ஒரு 10 டேஸா நடந்தது போல இருக்கு. அ அது வந்து பார்க்க பார்க்க ரொம்ப ஒவ்வொன்னுத்தையும் பார்க்க இப்படிலாம் இருக்கா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. நெறைய இந்த மூலிகையோட இதெல்லாம் பார்த்தேன் நானு. அதுதான் உங்க பார்வைக்கு கொண்டு வரணும் அட்லீஸ்ட். அத நடத்துனவங்க கூட நான் அவங்ககிட்ட பேசியிருந்தப்போ, இது வந்து ஜஸ்ட் நாங்க கண்காட்சின்றத விட மக்களுக்கு இந்த மாரிலாம் இருக்குன்னு ஒரு கான்ஷியஸ் வைப்போம், குடுப்போம் அப்படின்றது தான். நம்ப வீட்லயே கூட நெறைய செடிங்கலாம் வளர்க்குறோம். ஆனா அது மூலிகை ரகத்த சார்ந்ததுன்னு தெரியாமயே வச்சிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல கடந்து போவோம். அதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான மூலிகைகளா இருந்திருக்கு போல இருக்கு. அது நமக்கு நெறைய தெரியறதில்ல. அட்லீஸ்ட் அதனோட ப படமாச்சும் இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் எடுத்தேன். இந்த மாரி எங்கேயாச்சும் நடக்கும்போது வாய்ப்பு கிடைச்சுதுன்னா போய் கலந்து பாருங்க. ஏன்னா, இதெல்லாம் தான் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். இல்லன்னா நம்மளுடைய அந்த பழமையான அந்த இதெல்லாம் நம்மள விட்டு போறா மாதிரி இருக்கக்கூடாது. நெறைய பேருக்கு நம்ம வீட்லயே வச்சிருப்போம். ஆனா, அந்த மூலிகை தான் இந்த மூலிகைன்றது தெரியாது. இது மாரி நெறைய விஷயங்கள் அங்க பார்த்தேன் நானு. அதனால தான் அது ஒண்ணொண்த்தையும் ஃபோட்டோ எடுத்து, நெறைய அ அரிதான புத்தகங்கள்லாம் கூட நான் ஃபோட்டோ இது எடுத்தேன். நான் வீடியோ எடுத்தேன். அது வந்து பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருந்தது. நெறைய ஓலைச்சுவடிகள பார்த்தேன். இது ஒவ்வொரு இதுல ஒரு சில செடிங்க தெரிஞ்சிருந்தாலும், ஒரு சிலது இந்த செடி தானான்றது வந்து நமக்கு அ தெரியாம இருந்தது. ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. எல்லா வகையான மூலிகை இத நெறைய பேர் வாங்கிட்டும் போயிட்டுருந்தாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, உங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே இந்த இடத்துல நடக்குது. இது வந்து அ பிர்லா கோளரங்கத்தில வந்து இது நடந்தது. ம் இ அ இந்திய அ இவங்க வந்து சித்த மருத்துவ இது வந்து பண்ணியிருந்தாங்க. இது இங்க இந்த தாம்பரத்தில இருக்கக்கூடிய சித்த மருத்துவ இது வந்து அவங்களும் இந்த அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் இவங்க சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சரி அது இந்த பார்வைக்கு அதாவது கொண்டு போய் சேர்க்கலாம் அ அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தேன். நம்ம கனகாம்பரம் பார்த்திருப்போம். இப்ப பச்சை கனகாம்பரம். நான் பச்சை கனகாம்பரம் பார்த்ததில்ல. இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா எடுத்திருக்கணும் போல இருக்கு. உங்க பார்வைக்கு இதெல்லாம் ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் உங்களால பார்க்க முடியும்னு பார்த்தேன் நானு. நாயுருவி, அவ்வளோ விசேஷமான செடிங்க இருந்தது. முடவாட்டுக்கால் நம்ம பார்த்திருப்போம். அதனோட இலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அ எ காடுங்கள்லலாம் நெறைய விளைஞ்சிருக்கும். இது உங்களுக்கெல்லாம் தெரியும் இஞ்சி செடி. வெள்ள அருகுன்னு போட்டிருந்தது. அப்புறம் பார்த்தா தனியா அது இன்னும் அடுத்ததுல வெள்ள எருக்கன் வந்து வேற போல இருக்கு. வெள்ள எருக்கன் தனியா பார்த்தேன் நானு. ரணக்கல்லி, மிருக சஞ்சீவினி, கங்கா துளசி இது. நீர் நொச்சி, நீலி, மருள் நம்ம இந்த ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவோம்ல, அததான் அது மருள்ன்னு போட்டு தமிழ் பேர்ல இருக்கு. ஆரோரூட்ன்னு போட்டிருக்கு. கருந்துளசி. இந்த தண்டு கொஞ்சம் கருப்பா இருக்கு. இது சாதா துளசி.
நெய் சிட்டி. கமெண்ட்ல தெரிவிங்க யாராவது இந்த நெய் சிட்டி. நம்ம கற்பூரவள்ளி நம்ம வீட்டுக்கெல்லாம் வைக்கக்கூடியது. குருவேர், பல்பளிப்பூண்டு, கார்போக அரிசி. கார்போக அரிசியோட இது பாருங்க, பாம்பு கறி, சர்க்கரை, வேம்பு, பழம்பாசி, சிட்ராம், மணத்தக்காளி கீரை, காஞ்சோரி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, புளியாரை, கல்லூருக்கின் வந்திருந்தது, விழுதி, எருக்கு, வெள்ளை இருக்கு, வெள்ளை இருக்கு, சங்கன் குப்பி, விஷநாராயண், வெண்ணூமத்தை. இது கருவூமத்தை. கருவூமத்தை தண்டு கருப்பா இருக்கு. வெள்ளை நொச்சி. சாரி, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்துருக்கணும். மூலிகை நொச்சி, செம்பருத்தி, நம்ம செம்பருத்தி பூ, வெண்கொடி வேர், செங்கொடி வேர், நீல கொடிவேலி, ஆடாதொடை, கரும்பூலா, ஆமணக்கு. ரொம்ப ஃபாஸ்டா எடுத்திருக்கேன். மோதகம், சீமை அகத்தி, அமுக்கராக்கீரை, காட்டு சுண்டை, நாகமல்லி, முடக்கற்றான் கீரை, கழற்சிக்காய், மனோரஞ்சிதம், குதிரை குளம்படி, சீந்தல். சீந்தல் நம்ம வீட்டுங்கள்லாம் இருக்கும். மிளகு, திப்பிலி, அதுவும் வெத்தலை மாதிரி தான் இருக்கு. வெற்றிலை, வேலிப்பருத்தி, பெருங்குறிஞ்சான். சிறு குறிஞ்சான் வந்து இந்த டயபெட்டிக்லாம் கொடுக்கக்கூடியது. கருடன் கிழங்கு, பிரண்டை, சதுர பிரண்டை வச்சிருந்தாங்க. அப்புறம் பிரண்டை, பட்டை பிரண்டையும் இருந்தது. பூனைக்காளி, குன்றின் மணி செடி, இந்த பிள்ளையார் கண்ணெல்லாம் வரும்ல அந்த செடி, நன்னாரி, நஞ்சருப்பான், தண்ணீர் விட்டான் கிழங்கு, எல்லாம் கொடி வகைகள். அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்துக்கு, சித்த மருத்துவத்தை அந்த காலத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்றதுக்கான இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பிரிட் எடுக்கக்கூடிய ஒரு பானை வடிவத்துல இருந்தது. இந்த கல்வம்,
மருந்துலாம் அரைக்கிறதுக்கான இது, மருந்த புடம் போடுறது, மருந்து வடிக்கிற முறை எடுக்கக்கூடியது, முக்கியமான புத்தகங்கள், நெறைய பழைய புத்தகங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா, இப்ப எடுத்த பிறகு தான் தெரியுது, இன்னும் நான் ஸ்லோவா எடுத்திருந்தா உங்களுக்கு நெறைய இந்த புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாரும் மன்னிக்கணும். நெறைய அரிதான புத்தகங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. சித்தர்களுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த வர்ம முறைய, அந்த வர்ம புள்ளிகள வந்து குறியீடு பண்றதுக்காக ஒரு ஒரு மனித உருவ பொம்மைய வச்சு, அதுல ஒவ்வொரு அடங்கல்கள் பேரு, ஒவ்வொரு வர்மத்தினுடைய பேர்கள்லாம் எழுதி வச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எவ்வளோ பாருங்க, உடம்புல எவ்வளோ இடங்கள்ல நமக்கு அந்த வர்ம புள்ளிகள் இருக்குன்றத காமிச்சிருந்தாங்க. முட்டிக்கு கீழ. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அது பண்ணணும்னு தான் எடுத்தது.